அடிதாளம்னா நீ கும்புற கரும்பு தாளம் கிடையாதுடா. அடிதாளம்னா மேல் நாடுடா, மலவங்கு. அதுதான் உனக்கு அடிதாளம். அதுக்கு அடுத்தது தான் உன்னோட கரும்பு. அடிதாளத்துல போய் மேல் நோக்கத்துல திரும்பி மேற்கு தேசத்துல என்னோட தீபத்தை ஏத்தி அந்த அம்மளை வேண்டிக்கின்னு போங்கடா உங்க அங்கும் பங்காளியில போ. அதுவா ஒரு சாமின்னு சொன்னா கூட பரவாயில்லடா. பங்காளி வர்க்கத்துல உன்னோட அரமனையில உன்னோட தெய்வம் கும்பிடுறான் பாத்தியா, அவங்க எங்கெல்லாம் நம்ப மாட்டான். விண்ணம் பட்டாதான் நம்புவான். அவனுக்கே விண்ணம் வரும் போ. அது மாதிரி பணம் ஏதோ ஹாஸ்பிட்டல் கிடக்குதோ அது நல்லபடியாக எல்லாம் நல்லபடியாக அது மாதிரி பண்ணி விட்டுருக்கேன். தள்ளி விட்டுமா சொல்றோம் உன்னோட குலதெய்வத்தாண்ட போய் போ. சரிம்மா. நாங்கள் ஜலத்தை இறக்கிறோம். ஜலத்தை இறக்கிட்ட பேரு தள்ளி விட்டு போ. ஜலத்தை இறக்க வேணான்றேன். அது புத்தி கட்டணும். அது பண்ணாது. உன்னோட ஒரு கொட்டாங்கச்சி கீழே இறக்குற வரைக்கும் விண்ணம் படாதுன்னு உன் தெய்வத்தை கிட்ட போய் வணங்கும் பண்ணிட்டு மழை சொல்லிட்டு போயம்மா தாயே. நாளைக்கு காலையில கூட மூளைக்கு மூளை ஜகமந்தி கட்டுங்க செல்லமே. நாளைக்கு காலையில அக்கா மக்கள்கிட்ட சொல்லி மூளைக்கு மூளை ஜகமந்தி புத்தி கட்ட விட. நாளைக்குடா நாளைக்கு அமாவாசை. சரிம்மா, அமாவாசைக்கு தான் கேக்குதுன்னு சொல்றோம். நாளைக்கு அமாவாசைன்னா எங்களுக்கு தெரியாது. நீங்க எதாவது பண்ணிக்கணும், எனக்கு என்ன கிடைக்குது அப்படி சொல்லாத. நாளைக்கு அமாவாசை நாளான்னைக்கு புத்தி கட்டவில்லை. நாளைக்கு செய்யுன்னு சொல்றோம், கட்டு போட்டுக்கோன்னு சொல்றோம். சரி அம்மா. அதே மாரி பேத்தி உசாரு பேத்தி மாங்கலிக்கார வந்துட்டானா? அவர் வரலையே. எங்க இருக்கிறாங்க தெரியலையே. மறுபதியில் இருக்கானா? நாங்க பார்க்கல. இல்லை கூப்பிட முடியலையா? கூப்பிட்டோம் ஆனால் காணோம். ஒன்றும் ஆளை காணோம். எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. அப்புறம் எப்படி மறுபதியில் இருக்கிறவங்க கண்டுபிடிப்பு? நீ அவனோட கணக்கு எடுத்து சொன்ன உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ மறுபதிக்காரன் எங்க? என்ன சொல்லுச்சு தெரியல. ஆள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நான் ஃபோன் பண்ணி ஏன் நீ கூப்பிட முடியாத போன் மூலியமா? கூப்பிட்டேன் வரல. அன்னைக்கு போயிட்டு கோர்ட்டு மூலியமா கச்சேரி மூலியமா யாருன்னு எவனா உன்னை தேடி ஓடியாந்தானா? யாரும் வரலையேம்மா. இல்லை உங்களை எதனா டார்ச்சல் பண்ணானா? பண்ணல. எங்களும் எதுவும் கேட்கல. நாங்களும் எதுவும் கண்டுக்கல அவனை. ஏம்மா? இல்லை பேத்திமா கேட்டேன். எங்களுக்கு கணக்கு கொடுத்தோமே போடி பேத்தி பயப்படாதுன்னு அன்னைக்கு ஒரு நாள் கணக்கு கொடுத்தோமே. ஆமாம் கொடுத்தீங்க. இல்லை உங்களை எதனா டார்ச்சல் பண்ணானான்னு கேட்கல. இல்லை எதுவும் டார்ச்சர் பண்ணல. எங்களை எதுவும் டார்ச்சர் பண்ணலையம்மா. சரி பேத்திமா எப்படியா சொல்லிட்டு போனா எப்படியா? அவன் இன்னும் எதுவும் செஞ்சிடக்கூடாது, எங்களை எதுவும் கேட்டுறக்கூடாது. அதுதான் நான் உன்னோட மாங்கலிக்காரன் அத்தாசு பூரா அங்கே இருக்குது இல்லையா? செஞ்சுதான் ஆகணும். என்கிட்ட ஒப்படைச்சுதான் ஆகணும். அதுதான் நான் வேணான்றேன். எனக்கு ஏற்கனவே கெட்டு நொந்து போய் நாங்கள் இருக்கிறோம். ரெண்டு அவன் பாவம் எனக்கு வந்து சேரக்கூடாதுன்னு நாங்கள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கலாம். கடன் வச்சு தலை தூக்க முடியல, என்னால முடியல, இருக்கிறதா இல்லாம போறதா அப்படின்னு கணக்கு ஒப்பந்தம் பண்ணிக்கிறீங்க நீ உன் மாங்கலிக்காரன். பூத்தி கட்டுவில கருப்பையா சாமி அந்த எல்லையில போய் மடி அந்த எல்லையில போய் 5 வகை பூவு 3 எண்ணெய் கலப்படும். மடி 3 எண்ணெய் கலப்படும். இந்த 3 எண்ணெயும் 5 வகை பூவும் பஞ்சவர்ண நூலும் மடி
தாம்பரையில ம் மாதிரி அள்ளி தாமரை பள்ளி தாம்பரையில தாம்பரை பிடிங்க ம் அந்த தாம்பரை கொடியில ம் நெய்யை திரிச்சு ம் நெய் மூலமா ம் விளக்கு போடணுண்டி ம் போட்டு வா. யாரு கருப்பையாக்கு ஆமாம் பேத்திமா. நம்ம திசையில எங்க இருக்கிறாருமா கருப்பையா அது இங்கே சொன்னா நாட்டுல நம்ம இலையில எங்க இருக்கிறாரு எங்கே இருக்கிறாங்க அது சொல்லு. பாப்பாடி உன்னுடைய எல்லையில கிடையாது, ஆ உன்னுடைய இடத்துலையும் கிடையாது, ஆ சொல்லு உன்னோட இடத்துலையும் கிடையாது, உன்னோட திசையிலையும் கிடையாது. எங்கே போகணும் அதுக்கு? இருக்குடா, உன்னோட இந்த எல்லையில சேர்ந்தது தான். இதே மாவட்டம் தான், இதே மாவட்டத்துல விழுப்புரம் மாவட்டத்துல இருக்குடா. விழுப்புரம் மாவட்டம் அதான் எங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்லுவாங்க பொத்தி கட்டவனா விழுப்புரத்துல இருக்கே ஆ போ, ஆ இல்ல உன்னோட மச்சாங்கார இடத்துல இருக்கு ஆ போ. ஆ அங்க போய் ஒரு நாள் போறது ஒரு நாள் வர்றது ஒரு நாள் பேசுமா. ஆமா போ அந்த இடத்த போய் திரி போடு. அந்த 5 லோகம் 5 லோகம் நூல்ல திரி போட்டு அந்த தாம்பரை நூலை திரி ரெண்டுத்தையும் முறுக்கி திரி போட்டு வடி. அப்ப பாரு உன் குடும்பக்காரன் எப்படி இருக்கு. இருக்கட்டேம்மா, அவன் எதுவும் செய்யாம இருந்தா சரி, அவன் செய்யறது நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு நான் இன்னமும் நினைச்சுக்கிறேன். அழகா ஆமன் வஞ்சதுக்கு அது என்ன சடங்கு ஒண்ணு செய்யணும்? வாச்சப்படி மாத்து, ம் ஒண்ணு அதுக்கு படிகாரங்குது, அது படிக்கார அந்த படிக்காரன் தான் செய்யணும். ஈர மூலியமா வச்சு செஞ்சிருக்கோம். ஆ சரிம்மா சரி சரி. இது பண்ணிட்டு அவன் எது நம்மளுக்கு செஞ்சாலும் இங்க வரக்கூடாது. அப்படி புத்தி கட்டவளை எதுக்கும் சொல்லி மாறேன். எனக்கு புரியுது நீ சொன்னது. அந்த மாதிரி நீ கூட துணையாரு எதுவும் அவன் சேர்த்து நம்மளுக்கு வந்து அடிக்க கூடாது. போன உடனே உனக்கு கை வெற்றி ஆவ, உங்ககிட்ட கைக்குள்ள வரும். வேலை நோக்கி போடி. புத்தி கட்டவள 3 கனியாகப்பட்டது 3 மாசத்துக்கு மெரிக்காத, 3 வாரத்துக்கு மெரி, இல்ல 3 நாளுக்கு 3 கனி மெரி, 2 காலை மாத்தி மாத்தி நீயே தேண்டி ஓடி போவ வேலைக்கு. சரி அம்மா சரி. பசங்களை ஒரு நாட்டுக்கு கீழ் நாட்டுக்கு அனுப்பலான்னுக்கிறோமே, எப்படி நல்ல இடமா அனுப்பலாமா வேணாமான்னு நீயே சொல்லிட்டு காத்து செல்லமே பாட்டி காத்து செல்லமே. பயப்படாதேக்கா, பயப்படாத. நம்மளோட பொன்கிலிங்க தைரியமா போடலாம். மேல்நாட்டுக்கு தானடி பேத்திமா, பயப்பட தேவையில்லடி. இருந்தாலும் நல்லது, படிப்பு உசாரு, கல்வியும் கருத்து இருக்கும், இங்கிலீஷ் மூலியமா ஓடும். பயப்படாத பேத்திமா. அந்த நாட்டை போனா உன்னோட பாலகணங்களை கண்டுபிடிக்க முடியாது. பயம் பத்திரம் இல்லாத போலாமே. போறனைக்கு என்னோட பத்திரிக்கை எடுப்போ, என்னோட பத்திரிக்கை வந்து உன் பேத்திங்க கிட்ட கொடு. சரி அம்மா கொடுக்குற. நீ தான் கூட துணையா இருக்கணும், நீ தான் கூட துணையா. என்னோட பேத்திங்க இல்ல பேத்திமா, உன்னோட சின்ன பொண்ணு திமிரு, உன் பெரிய பொண்ணு கேட்டு பாரு, கேட்டு பாரு. சரி கேக்குறேன் அம்மா. திமிரு இல்ல, நீ போற இடத்துல நீ கூட துணையா இருக்கிறியா? எங்க மாமா காத்துற மாமா எங்க கூட துணையா இருக்கணும். எப்படி பேத்தியமா இருப்பேன். நாங்க போன வரைக்கும் அந்த நாட்டுல இருந்து உன் பொண்ணுங்க படிச்சு அழகா உன் நாட்டை திலி பெறும். பயப்படாத. சரி அம்மா, எனக்கு நல்ல ஒரு இடம் கிடைக்கணும், நான் தங்கறதுக்கு ஒரு வீடு வாசல கிடைக்கணும். அது யாருடி செல்லமே போடி செல்லமே, முன்னும் பின்னாடி பொண்ணு முடியுமா? 2 ராசியான பொருளை தாண்டி போடி. காத்து செல்லமே மலையாளக்கார பாட்டி
மாதம் வைக்கிறேம்மா, நீ தான் துணையாக இருக்கணும். யாரு பாட்டி அந்த கீழடுத்துல போனாலும் ஒரு இடி மின்னல கீழடுத்துல கொஞ்சம் பேர் கொடுப்ப. உங்கள் பேர் தான் கொடுக்கணும். பேருக்கு நீங்க பேர் தான் கொடுத்துட்டு சொல்லணும். தான் என்ன அப்புறம் பேர் வேற கொடுக்கணும்னு நீங்க நீ தான் சொன்னா சொல்லணும். உன் பேரை வைக்கிறேம்மா. நீ தான் உற்பத்தி ஆக்கணுங்க. அப்பாடி ம் நாங்க உற்பத்தி ஆக்கல. ம் உன்னோட சமந்திக்கு, உன்னோட மருமகளுக்கு, உன்னோட பெத்த புள்ளிக்கு புட்டல ஒரு மாரியம்மா தான் உற்பத்தி ஆக்கணும் அதான் அந்த தெய்வத்தை தான் நாங்கள் அப்படின்னு கணக்கு கொடுப்பாங்க. ஏன்னு கேளு, உன்னோட மாங்கலி காய்ச்சி போய் அவங்க அண்ணங்கிட்ட வாக்கு உத்தரவு கேட்டு பலிக்கல அப்படின்னு கணக்கு கொடுப்பாங்க. ஏன் என்னோட மாங்கலி காய்ச்சி இறங்கி நெருப்பு அக்னியில் இறங்கலையா, அந்த பூ சத்தத்தில் இறங்கலையா, இல்லை அவன் மாலை போட்டுக்கின்னு அந்த அக்னியில் இறங்கினாலா இல்லையா? இறங்கினாங்க தான். அந்த புத்தகத்தான யாராலன்னு தெரியுமா? அவங்களால தான் வந்திருக்காங்க. யாரு பாட்டி என் சின்னத்தம்மா எனக்கார பாட்டி நல்லபடியாக இருக்கணும். எங்கள் பேரன் நல்ல பேர். இருந்தாலும் பாட்டி அடம் புத்தி கட்டவன ஆண் புத்திரன்னு சொல்லி பேத்தின்ற. சரி சரிம்மா. ஓ பாலகா பயப்படாத, ஒரே இடி மின்னல், அந்த இடி மின்னல்ல கையன சின்ன மூலியமா போடா செல்லன்னு பாலகா ஆ உன் சின்ன பொண்ணுகிட்ட சொல்லு, அதுக்கு தான் அது பார்க்க சொல்லிச்சாதான். உன் சின்ன பொண்ணுகிட்ட சொல்லி ஆ ஆண் புத்தத்தை உசாரா பார்த்துக்க சொல்லு. யாரு அம்மா ஆண் புத்தரம் உசாரா ஏன் அப்படி சொல்லிட்டு பாருங்க.